பாருங்க, கொஞ்ச நாளைக்குள்ள ஆர்டர் அங்கிருந்து வருது. என்ன வருது அப்படின்னா, நீ உன் ஊழியத்தில் உத்தமமா நடந்துகிட்டதுனால திரும்ப நினைச்சு வேலைக்கு வா. வேலை திரும்ப நினைச்சு தன்னால தேடி போகுது. அதுவும் பதவி உயர்வோட போச்சோ என்னமோ தெரியாது, எனக்கு தெரியாது. உயர்வு உண்டா பார்த்துக்கிடுங்க. தேவன் தேவனாகவே இருக்கிறார். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்குப்பா. நீ உத்தமா இருந்தீங்கன்னா ஆபீசர் என்ன சகல அதிகாரத்தை அவரால் ஆட்ட முடியும். அவங்க அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். அதிகாரங்கள்லாம் நம்முடைய தேவன் கையில் இருக்குது. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, இவன் காயின் சொல்றான், நான் ஆபேலை அறியேன். இது உண்மையா இல்ல? அப்போ வித்து அதனுடைய கனியை என்ன செய்து பிறப்பிக்குது. லூசிபர் தன்னுடைய கனியை இப்ப என்ன சர்ப்பத்து மூலமா கொண்டு விட்டான். இப்ப கிரி செய்யறது பூரா லூசிபர். பேக்ரவுண்ட் யாரு? சர்ப்பம். ஆனா கிரி செய்யறது யாரு? அவன். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அடுத்த ஒரு கேள்வியும் கேட்டான். எவ்வளவு எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க, இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட தைரியம் இருக்கு பாருங்க. ஏன் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா இல்லையா? நானா அவனை காத்துக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு கேள்வியும் கேட்டான். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நீர் தான் காவலாளி, நான் இல்ல. சகோதரனை காப்பாற்றுறது யாரு? நீர் தான், நான் இல்ல, இல்லையா? திருப்பிட்டான் வார்த்தைய. அதற்கு பாருங்க, எதிர்த்து பேசுறது வந்து எதை குறிக்குது? பெருமை, தாழ்மையை குறிக்குது. பெருமை, பெருமையா? அப்படியா? மனம் மேட்டுமை. எதிர்த்து பேசுறது வந்து பெருமையை குறிக்குது. கீழ்ப்படியாம அது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க பிள்ளைகிட்ட கேட்கறீங்க, நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன்னா அது பெருமையா? கீழ்ப்படியாம. இவன் என்னது இல்ல? கீழ்ப்படிதல் இல்ல, தாழ்மை இல்லை. ஆனா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கும் தாழ்த்தினாரா? கீழ்ப்படிவு என்னத்தை கொண்டு வந்துச்சு? தாழ்மையை கொண்டு வந்துச்சு, இல்லையா? கீழ்ப்படிதல் என்னத்தை கொண்டு வருது? தாழ்மைய. இவர் எது வரைக்கும் தாழ்மையா இருந்தாரா? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுடைய குணத்துக்கும் இந்த சாஸ்திரனுடைய குமாரனுடைய குணத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துருங்க. ரெண்டு பேரும் ஒருவேளை இந்த காயினுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய வித்து இருந்திருக்குமே, யாரா இவன் என்ன செய்ப்பான்? ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன் இருப்பான். இவன் என்ன சொல்றான்? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? எதிர்த்து பேசலாம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நீ செய்தது எனக்கு தெரியும்பா. என்ன செய்தாத சொல்லு உன் வாயிலிருந்து. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? அவன் வாயிலிருந்தே வாங்கணும். என்னப்பா செய்தா சொல்லு. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த ரிப்போர்ட் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ? இங்க இருந்து ஒரு டெலிபோன் கனெக்ஷன் வந்துட்டு. என்ன கனெக்ஷன்? மனுஷன் செத்து போனா, ஆனா அவன் சாவதுக்கு முன்னால சிந்தனா பார்த்தீங்களா ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற உயிர் என்ன செய்யுது? அங்க பேசுது. மாமிசத்தின் உயிர் லேவியராகவும் 17:11 அப்படி சொல்லுது, இல்லையா? மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. சரியா? பைபிள் அப்படி சொல்லுது. அப்போ மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குப்பா. அந்த ஆபேலுடைய உயிர் அந்த ரத்தத்தில் இருந்துச்சு. ரத்தம் கீழே சிந்தப்பட்ட உடனே ரத்தம் என்ன செய்யும் பாத்திருக்கீங்களா? பெண்கள் சரியா சொல்றாங்க. ஏன்னா கோழி எடுத்து பழக்கம்னு நினைக்கிறேன். என்ன ரத்தம் கீழே விழுந்தே அது என்ன செய்யும்? துடிக்கும். அது துடிக்குன்னா ரத்தம் துடிக்கல, ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் துடிக்குது. அந்த சத்தம் அங்க கேட்குது. அப்போ
ஒரு துளி ரத்தம் இந்த பூமியில சிந்தினாலும் ஆண்டவர் பழி வாங்குவார். ஞாபகத்தில் வச்சிருக்கு. யாரையும் அடிச்சேன், பிடிச்சேன், வெட்டினேன், குத்துனேன் அதெல்லாம் மறந்துருங்க. அது என்ன செய்யணும்? நம்ம மறந்துடணும். நம்ம வாழ்க்கையில் அது வரக்கூடாது. ஆண்டவரே, யாருடைய ரத்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இனி சிந்த மாட்டேன் ஒப்பந்தம் பண்ணுங்க. எந்த ஒரு நேரத்திலையும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சீங்க, ஒப்பந்தம் பண்ணுங்க. காயினை போல ஆள் ஆண்டவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். பொல்லாத நாள் உண்டாயிருந்து தன் சகோதரி கொலை செய்த காயினை போல நீங்க இருக்காண்டாப்பான்ட்டார். இல்ல நீங்க போய் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்னா இருங்க, ஆண்டவர் நினைச்சுவாரு. பைபிள் சொல்லுது, லூக்கா 7:30 சொல்லு, பார்த்துக்கிடுங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யாருக்கு கேடு உண்டாக ஆலோசனை தள்ளிட்டாங்க? தங்களுக்கு. தங்களுக்கு. நீங்க மாட்டேன்னு சொன்னா நான் இப்படித்தான் இருப்பேன்னா யாருக்கு கேடு? நமக்கு தான் கேடு. லூக்கா 13:3 சொல்லுது, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லாரும் என்ன செய்வீங்க? அப்படியே கெட்டு போவீர்கள். முடிஞ்சா நீ மனம் திரும்பலன்னா கெட்டு போறது யாரு? நீ தான் கெட்டு போவா. பாருங்க, காயினை வச்சு பாருங்க, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து வச்சு பாருங்க. காயினுடைய குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து யாரையும் கொலை செய்யல, ஆனா அவர் தான் என்ன செய்யப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். தன்னை கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா இவரு மற்றவங்களும் என்ன செய்யல? கொலை செய்யல. இந்த குணாதிசயங்களை பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை தேவைப்படுது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் தேவைப்படுது. உண்மை தேவைப்படுது. எதை சொன்னாலும் என்ன செய்ய? உண்மை சொல்லு. அது ஒருவேளை உனக்கு அது தீமையை கொண்டு வரட்டும். தீமையை கொண்டு வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தைரியமா என்ன செய்ய? உண்மை சொல்லு. அப்போ உன் கூட யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பார். இப்படி காயின் எந்த வித்துகிறத பாக்குறதுக்கு தான் இந்த காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்றேன். வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பூமியை கூட ஆண்டவர் பாருங்க டச் பண்றாரு பாருங்க. உன் கையில இருந்து ரத்தத்தை வாங்கிக்கிறதுக்கு எது ரெடியா இருந்துச்சு? இந்த பூமி. இந்த பூமியில நீ யாரா இருப்பா? சபிக்கப்பட்டவனா இருப்பா. அப்போ ஆதாம் சபிக்கப்படல, யார் சபிக்கப்படுறா? காயின் சபிக்கப்பட்டான். காயினும் சபிக்கப்பட்டான், அவன் அப்பனும் சபிக்கப்பட்டான் இல்லையா? காயினுக்கு அப்பா யாரு? சர்ப்பம். சர்ப்பத்தை சபிச்சார்ல. பிறகு அப்போ ஹெரிடிட்டி அது அப்படியே வருது பாருங்க ரெண்டு பேருக்கும். இவன் சபிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் தான் பாருங்க, வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பா. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பயிரிடுவான், போய் 100% கிடைக்கணுங்க, மேனி போகணும். அதாவது ஒரு நெல் வந்து எத்தனை நெல்லை கொண்டு வரணும்? 100 நெல்லை கொண்டு வரணும். ஆனா இவர் விதைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் செய்வாரு. கடைசியில் அறுக்க போக பாத்தீங்கன்னா 4 வித்து இருக்கும். இவன் கூட்டி கணக்கு போடுவான். இதுக்கு செலவு எவ்வளவு செலவழிச்ச? 5000 ரூபாய் செலவழிச்ச. வருமானம் எவ்வளவு வந்திருக்கு? 2000 ரூபாய் வந்திருக்குது. 3000 என்னது நஷ்டம். ஏன் இது யாருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம்? யாருக்கு கொடுக்கிறது? காயினுக்கும் காயினை போன்றவர்களுக்கும். அதனாலதான் அதுல விழுந்துறாங்கன்னு சொல்றேன்.